ஒரு ஆள் வந்து அந்த சன் நியூஸ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த நபர் வந்து இவரை சொல்லி திட்டிட்டு இவரை நோக்கி அடிக்க வந்தாரு. அவர் கையை நான் பிடிச்சேன். கையை பிடிச்சோன்னே கையை பிடிப்பேன் நீ அப்படின்னு ஒரு இந்த பக்கம் இழுக்க, இந்த பக்கம் ஷபீர் வந்து இழுத்து கூட்டு போயிட்டாரு. நான் ஷபீர்ட்ட சொன்னேன், அவன் கெட்டாரத்தை போட்டுட்டாங்க அந்த ஆளு அப்படின்னு சொன்னேன். அவர் அதை கண்டுக்கல. அவர் எப்படி இழுத்துட்டு வந்தா அப்புறம் எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. அவரு கருத்து அங்க சொன்னதுக்காக இவர் அடிக்க வந்தாங்கன்றீங்களா? ஆமா. நித்யானந்தம் யாரு? அவர் ஜெயா டிவில வேலை பார்க்கக்கூடிய நிருபர். அவர் வந்து நிக்கிறாரு, எப்படிங்க நீங்க இப்படி பண்ணலாம், எப்படிங்க அடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆதரவாகவும் கரிகாலனுக்கு ஆதரவாகவும் உள்ள வர்றாரு. மீண்டும் அவரை அடிக்க பாய்ந்தார்கள். இதுதான் அங்கு நடந்தது. இது வந்து ஒரு வன்முறை. பத்திரிகையாளர் மன்றத்தோட நிர்வாகிகள் வந்து கண்டிக்கலையா? அதுக்கு எதிராக கண்டிச்சாங்க, கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாங்க. மேல இருந்தவங்க கீழே வந்து கூட சமாதானப்படுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவர்களுடைய நோக்கம் அதுவாக இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், நிர்வாகிகள் தான் கண்டிக்கணுமா? தங்களை பத்திரிகையாளர்கள் என்று அறிவித்துக் கொள்கிறவர்கள் கண்டிக்க வேண்டிய பொறுப்பே கிடையாதா? இத்தனை பேரும் கும்பலா சேர்ந்து வந்து ஏ ஓய் ஆயின்னு அடிக்க வர்றாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அது குறித்து யாருமே எந்த கேள்வியும் கேட்கல.